உலகெங்கிலும் வாழ் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதாவது பாருங்க, கனிமொழி அக்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க, சிறைச்சாலைகளுக்கு திமுகவினர் அஞ்ச மாட்டோம். நாங்கெல்லாம், இன்னொருத்தர் பேசுறாரு, நாங்கெல்லாம் மிசாவையே பார்த்தவங்க, எமர்ஜென்சியை பார்த்தவங்க. முதல் திமுகவினர் அஞ்ச மாட்டோம், திமுகவினர் அஞ்ச மாட்டோம் சிறைச்சாலைகளுக்குன்னா எல்லாமே குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற குரூப்பா? அப்போ குற்றம் செய்கிறவன் தான் இதுக்கெல்லாம் அஞ்சக்கூடாது. குற்றம் செய்கிறவன் சிறைச்சாலையை பார்த்து அவன் பயந்து தான் ஆகணும். அப்போ நீ குற்றம் செய்யலைங்கிறத வெட்ட வெளிச்சமாக சொல்லணும்னா நீ என்ன தொழில் பண்ணுற? பல தடவை கேட்டாச்சுல்ல, உங்களுடைய குடும்ப தொழில் என்ன? அரசியல். இன்னைக்கு கையில் 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி இருக்கும், ஆடாத ஆட்டம் ஆடுறீங்க. உங்களுக்கெல்லாம் முடிவு கட்டதான் தம்பி தளபதி விஜய் அவர்கள் புரட்சித்தில் ஆன்மா அனுப்பிச்சிருக்கு. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க இனிமேலாம் உங்களுடைய அந்த பம்மாத்து வேலைலாம் செல்லாது. நான் ஏற்கனவே இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன். நான் கனிமொழி அக்கா அவர்களே, ஏமாத்தி இனிமேல் நீங்க ஆட்சிக்கு வர முடியாது. எத்தனை பொய், ஒரு பொய்யா 2 வாழ்நாள் கூட பேசுறது கூட பொய் தான். உங்ககிட்ட பணம் ஒண்ணுதான் இருக்கு, ஆனா மக்கள் செல்வாக்கு தம்பி தளபதி விஜய் கையில கூட இருக்கு. புரிஞ்சுக்கங்க. நீங்க நல்லவங்கெல்லாம் அமைச்சர் ஆயிருக்காங்க, நல்லவங்கெல்லாம் இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, காசு வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு மரியாதை செய்யுங்க. நாங்கள் அஞ்ச மாட்டோம். நீங்க போய் தீகார் சைடில் இருந்தீங்களே, எதுக்கு தீகார் சைடில் உங்களை அடைச்சாங்க? 200 கோடி ரூபாய் டைரக்டா பணமா? எப்படிங்க? நாங்க 10 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு உயிரே போகுது. 200 கோடி 500 கோடி 1000 கோடி ஒரு வருஷத்துக்கு டாஸ்மார்க்ல 1.5 லட்சம் கோடி பணத்தை தின்னுங்க. இனிமேல் நீங்க பணத்தை தான் நீங்க திங்கணும். உங்களுக்கெல்லாம் சோறே போடக்கூடாது. அப்பதான் உங்களுக்கெல்லாம் சில வரும். நீங்க பேசுறீங்க, நாங்கள் அஞ்ச மாட்டோம். அஞ்சாத, ஜெயிலுக்கு போங்க. முதலமைச்சர் எலும்ப முறிக்கிறேன்னு சொன்னவனை விமர்சனம்னு சொல்றீங்க. அது பேர் மிரட்டலுங்க. நேற்று இந்த வார்த்தை சொல்லியாச்சு. உலகம் பூரா மக்கள் சொல்றான், அவங்களுக்கெல்லாம் புரியுது, உங்களுக்கு புரியல. அதாவது தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குறவங்க மாதிரி நடிக்கிறவங்களை வாழ்க்கையில எழுப்பவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, மற்ற மாண்ட கட்சிகளும் சரி, நீங்களாம் திருந்த மாட்டீங்க. உங்களை திருத்தியே தீர்ணுங்கிறதுக்காக தான் புரட்சி தலைவர் வழியில தம்பி தளபதி விஜய் அவர்களை நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். உலகம் பூரா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த ஆட்சி நல்ல ஆட்சி. நீங்க எல்லாம் வெளிநாட்டில இருந்து எனக்கு நல்ல வாழ்த்து எனக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரட்சி தலைவர் வழியில் தளபதி விஜய் அவர்களுடைய நல்ல ஆட்சி பல்லாண்டு வாழ்க, இன்று போல என்று வாழ்க. புரட்சி தலைவர் நாமும் வாழ்க. வணக்கம்.